ஒரு பக்கம் டாஸ்மாக் முறைகேடு முதல்வர் ஸ்டாலின் அவர்களை டெல்லி நோக்கி பயணம் செய்ய வைத்திருக்கிறது. அப்ப டெல்லி பயணத்துல என்ன நடந்தது, யாரை சந்திச்சீங்க, பிரதமர் மோடியோடு என்ன பேசுனீங்க அப்படிங்கிற விமர்சனங்கள் எதிர்க்கட்சிகள் எல்லாமே முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில தாவேகா பிரிக்கக்கூடிய வாக்குகள் யாருடைய வாக்குகள்? 2016ஆம் ஆண்டு திமுக இரண்டாவது முறை அரியணை ஏற முடியாமல் போனதற்கு மக்கள் நல கூட்டணியுடைய பங்கு மிக முக்கியமான ஒரு பங்கு. அவங்க பிரிச்ச வாக்குகள் தான் திமுகவை தோல்வி முகத்துக்கு கொண்டு சென்றுச்சு. இந்த இளைஞர்கள் வாக்கு பெருமளவு இந்த கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் வாக்கு அப்ப விஜய்க்கு போறது அப்படின்னா எந்த கட்சியுடைய வாக்கு வங்கி சரிவை சந்திக்க போறது? திமுக கூட்டணியுடைய வாக்கு வங்கி சரிவை சந்திக்க போறது அப்படின்னு எடுக்கலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப திருமாவளவன் திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா தலித் சமுதாய மக்களுடைய இப்ப இருக்கக்கூடிய திமுக கூட்டணி 2026ஆம் ஆண்டு தேர்தல் வரைக்கும் இந்த கூட்டணி தொடருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த பக்கம் இருக்கிறது. அந்த பக்கத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இதோடு நின்று விட போவதில்லை. பல கட்சிகள் அங்கு இணைய போறாங்க. முதல்வர் குடும்ப உறுப்பினர்களே இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஈடியுடைய டார்கெட் முதல்வர் குடும்பம் தான். இந்த 1000 கோடி ரூபாய் விவகாரம் அப்படிங்கிறது 1000 கோடி ரூபாய் கிடையாது, பல லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கிறது. ஈடியை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல பின்வாங்க மாட்டாங்க. எப்படி செந்தில் பாலாஜி விவகாரத்துல ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு நெல்லை சிவா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். இந்தியா டுடேயினுடைய சர்வே தற்பொழுது சற்று பேசும் பொருளாக மாறி இருக்கு. 2026லும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு சர்வே கொடுத்துருக்காங்க. கூட்டாட்சிக்கு பல விதத்தில் பல மாநிலங்களுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் அந்த சர்வே சொல்லியிருக்கு. இந்த ஒரு சர்வேவை நம்ம எந்த மாதிரி எடுத்துக்கலாம்? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்தியா டுடே சர்வேயை பொறுத்த வரைக்கும் இப்போது கடந்த ஒரு சில வாரங்களாகவே பல நிறுவனங்கள் சர்வே கருத்து கணிப்புகளை வெளியிட்டு தான் இருக்காங்க. இந்தியா டுடேயும் இன்று ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. அந்த கருத்து கணிப்பை முழுமையாக நான் பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்ட விஷயங்கள் தற்போதைய நிலையில் எப்படி இருக்கிறது. இப்போது திமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த 2-3 தேர்தல்களாக அலையன்ஸ் அதே அலையன்ஸ் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. எந்த கட்சியும் வெளியேறாமல் ஸ்டாலின் அவர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அலையன்ஸ் ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸாக இருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு. அது உண்மையான ஒரு விஷயம்தான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிஜேபி அதிமுக கூட்டணி ஒரு இழுபறியான நிலையில் தான் இருக்குது அப்படிங்கிற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு. அது நம்ம ஏற்றுக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா அங்கு அலையன்ஸ் உறுதி செய்யப்பட்டு விட்டது. அந்த அலையன்ஸுக்காகத்தான் பாஜகவுடைய தலைவர் மாற்றம் செய்யப்பட்டு நயினா நாகேந்திரனை அங்கே கொண்டு வரப்பட்டாங்க. ஏன்னா ஒரு சுமூகமான ஒரு அலையன்ஸ் உருவாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் டெல்லி பாஜக தலைமை அது போன்ற ஒரு முடிவையே எடுத்தாங்க. என்னன்னா ஒரு தலைவர் இருந்து கட்சி அசூர வேகத்தில் வளர்ச்சி கண்டுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த தலைவரை தலைமை மாற்றுகிறது அப்படின்னா அப்போ அலையன்ஸ் முக்கியம், 2026 சட்டமன்ற தேர்தல் முக்கியம் அப்படிங்கிறத தான் நாம் பார்க்கணும். இந்த அடிப்படையிலான ஒரு முடிவு தான். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அலையன்ஸ் ஒரு உறுதியான அலையன்ஸ் அப்படின்னு தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த அதிமுக பாஜகவில் இவர்களை தாண்டி மற்ற கட்சிகள் எந்த கட்சிகள்லாம் இணைய போகிறது அப்படிங்கிறது இன்னும் உறுதி செய்யப்படாத நிலையில் தான் இருந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் எல்லாமே என்டிஏவில் தான் இருக்காங்க அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா பாமக, தேமுதிக போன்ற கட்சிகள் எங்கே இருக்காங்க, எந்த கூட்டணியில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். அப்போது பாமக, தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் இருந்துகிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய அலையன்ஸ் தான் தேர்தலில் போட்டியிடுவாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கு. இந்த சர்வேயில் கவனிக்கப்பட வேண்டிய அடுத்த விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதுகாப்பு வலயத்துக்குள் இந்த கூட்டணி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த பாதுகாப்பு வலயத்துக்குள்ள திமுக முதல்ல இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியை தான் நாம் எடுத்து பார்க்கணும். காரணம் என்ன அப்படின்னா திமுக பாதுகாப்பு வலயத்துக்குள்ள இருந்திருந்தால் இந்த நிதி ஆயோக் கூட்டத்திற்கு ஸ்டாலின் அவர்கள் சென்றிருக்க வேண்டிய அவசியமே ஏற்பட்டிருக்காது.
காரணம் என்ன அப்படின்னா, கடந்த 3 முறை நிதி ஆயோக் கூட்டத்துக்கு செல்லாத முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நிதி ஆயோக் கூட்டத்திற்கு ஏன் சென்றார் அப்படிங்கிற கேள்விகள் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் மட்டுமல்ல, திமுக தொண்டர்கள் மட்டத்திலையுமே தான் இருந்துகிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, என்னென்ன காரணங்களை சொல்லி கடந்த முறை நிதி ஆயோக் கூட்டத்துக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வீடியோவே வெளியிட்டிருந்தாங்க. மத்திய அரசு இந்தந்த விஷயங்கள் எல்லாம் எங்களை புறக்கணிக்கிறது, ஓர வஞ்சனை செய்கிறது, கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக மத்திய அரசு செயல்படுகிறது, ஒன்றிய அரசு செயல்படுகிறது அப்படின்னா கருத்துக்களை முன் வச்சாங்க. அப்போ கடந்த முறை முன்வைக்கப்பட்ட அந்த கருத்துக்கள் இப்போ முழுமை பெற்றிருக்கிறதா அப்படின்னா முழுமை பெறல, அதே அளவில் தான் இருக்கிறது. அப்போ கடந்த முறை எதெல்லாம் புறக்கணிப்பதாக ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்களோ அது இப்பவும் புறக்கணிக்கப்பட்டதாக தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் என்ன காரணத்துக்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செல்ல வேண்டும்? அப்போ பாத்தீங்கன்னா இந்த டாஸ்மாக் முறைகேடு விவகாரம் தான் அப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்களை டெல்லி செல்ல வைத்திருக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லல, எதிர்க்கட்சிகள் சொல்வதோடு மட்டுமல்லாமல் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகளே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது சீனியர் அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் அப்போ அங்கு முதல்வர் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு, துணை முதல்வரை காப்பாற்றுவதற்கு சென்றிருக்கிறார் அப்படின்னா சலசலப்புகள் திமுக மட்டத்தில் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. இதை தாண்டி கடந்த ஒரு 6 மாசமா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுக அமைச்சர்கள் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே தங்கள் மீது இருந்த முறைகேடு ஊழல் வழக்குகளை பொறுத்த வரைக்கும் வழக்குல இருந்து விடுதலை ஆகியிருந்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 5-6 மாதங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா துரைமுருகன் அவர்கள இருந்து பொன்முடியில இருந்து வரிசையாக ஒவ்வொரு அமைச்சர்களுடைய தீர்ப்புகளும் ரத்து செய்யப்பட்டு மீண்டும் விசாரணைக்கு நீதிமன்றங்கள் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் 6 மாத காலத்துக்குள்ளாராக விரைந்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிற அறிவுறுத்தலையும் நீதிமன்றங்கள் முன் வச்சிருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் டாஸ்மாக் முறைகேடு முதல்வர் ஸ்டாலின் அவர்களை டெல்லி நோக்கி பயணம் செய்ய வைத்திருக்கிறது. அப்போ டெல்லி பயணத்துல என்ன நடந்தது, யாரை சந்திச்சீங்க, பிரதமர் மோடியோடு என்ன பேசுனீங்க அப்படிங்கிற விமர்சனங்கள் எதிர்க்கட்சிகள் எல்லாமே முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா அரசியல்ல இன்னும் முழு நேரமாக இறங்காமல் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் கூட பாத்தீங்கன்னா இந்த முறை வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிக்கையாக தான் வெளியிட்டிருக்காங்க. அதுல பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகளை நம்ம கவனிச்சோம் அப்படின்னா நேரடியாகவே திமுக தலைவர் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை மட்டுமல்லாமல் உதயநிதி ஸ்டாலினையும் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்க எந்த கொடியேந்தி டெல்லிக்கு போனீங்க, நெடுஞ்சான் கிடையாக அங்க சரண்டர் ஆகி விட்டீங்க, நிதியை பெறுவதற்காக நீங்க செல்லல, நிதியை காப்பாற்றுவதற்காக உங்கள் குடும்ப உறுப்பினர் நிதியை காப்பாற்றுவதற்காக சென்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு காரசாரமான ஒரு அறிக்கையாக விஜய் அவர்களுடைய அறிக்கையை பார்க்க வேண்டியிருக்கு. இதே போலதான் திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் மத்தியிலுமே ஒரு அதிருப்தி நிலவிக்கிட்டு தான் இருக்கு. அப்போ ஸ்டாலின் அவர்கள் எதுக்கு சென்றாங்க அப்படின்னா இப்போ பாத்தீங்கன்னா இந்த இந்தியா டுடே கருத்து கணிப்பு படி சார் இந்த நேரத்துல இன்னொரு பக்கம் அந்த இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி, சித்தராமையா இவங்களுமே போகாம தான் தவிர்த்திருக்காங்க. கண்டிப்பா. அதாவது பாத்தீங்கன்னா மம்தா பானர்ஜி, சித்தராமையா போன்றவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களும் தொடர்ச்சியாக இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கல, இந்த முறையும் அவங்க கலந்துக்கல. அப்போ பாத்தீங்கன்னா மம்தா பானர்ஜி தன்னுடைய கொள்கையில முடிவுல உறுதியாக இருந்துகிட்டு இருக்காங்க, கர்நாடகாவில் சித்தராமையா உறுதியாக இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்ப தன்னுடைய முடிவுல இப்போ தளர்த்திட்டாங்க. முடிவை தளர்த்துவதற்கு காரணம் இந்த டாஸ்மாக் முறைகேடு அப்படிங்கிற கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. அப்போ பாத்தீங்கன்னா அப்போ திமுக ஒரு பாதுகாப்பு வலயத்துக்குள்ள இருக்கிறதா அப்படின்னா பாதுகாப்பு வலயமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியான நிலைதான். என்ன அப்படின்னா தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கே பாதுகாப்பு இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இருந்துகிட்டே இருக்கு, அமைச்சர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. அப்ப இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு பாதுகாப்பு வலயம் அப்படின்னு நாம சொல்ல முடியாது. இதை தாண்டி பாத்தீங்கன்னா அந்த இந்தியா டுடே சர்வேயை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தாவேகா கட்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அது பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தாது. வாக்குகள் பிரித்தாலும் பாஜக அதிமுக வாக்களை பிரிப்பதற்கான ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிற நிலையில தான் இந்த இந்தியா டுடே தெரிவிச்சிருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா விஜயுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, அரசியல் எதிரி யார், அதே நேரத்தில் கொள்கை எதிரி யார்? இப்போ பாத்தீங்கன்னா கொள்கை எதிரியை தாண்டி அரசியல் எதிரி தான் மிக முக்கியமானதாக பார்க்கப்படும். அரசியல் களத்துல யார் என்னுடைய எதிரி, அந்த எதிரியை வீழ்த்தணும். அப்ப எதிரி யார் அப்படின்னா அந்த எதிரிக்கு எதிரான வாக்குகள் இவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு தான் நாம பார்க்கணும். அப்ப விஜயுடைய பின்னணி என்ன, விஜயுடைய கட்சியில இருக்கக்கூடிய நபர்கள் யார், இதைத்தான் நாம எடுத்து பார்க்கணும். அப்போ பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் புதிதாக கட்சி ஆரம்பித்திருந்தாலும் தேர்தல் களம் சந்திக்காமல் இருந்தாலும் தன்னுடைய வாக்கு சதவீதம் என்ன, மக்கள் செல்வாக்கு என்ன அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணாமல் இருந்தாலும் ஆனா ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது இந்த நிலை தான் இருக்கும்.
அதாவது 1949ஆம் ஆண்டு திமுக உருவாக்கப்பட்ட காலகட்டங்கள்ல திமுக வந்து தன்னுடைய வாக்கு வங்கியை ப்ரூவ் பண்ணி தான் கட்சி ஆரம்பிச்சாங்களா இல்ல தேர்தலை சந்திச்சாங்களா? கிடையாது. அப்போ பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்திலேயும் திமுக கணிசமான வாக்கு வங்கியை பெற்றது. வெற்றி பெறலைனாலும் வாக்கு சதவீதத்தை பெற்றது. அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாக்குகளுமே முக்கியமானதாகத்தான் நாம பார்க்க முடியும். இந்த அடிப்படையில் தான் பாத்தீங்கன்னா அப்ப தாவேகா வந்து எத்தனை சதவீத வாக்களை பிரிக்க போறது இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு. ஏன்னா வந்து எந்தெந்த அலையன்ஸ் யார் அப்படின்னு தெரியாம இருந்துட்டு இருக்கு. காரணம் என்னன்னா தாவேகா கூட பாஜக அதிமுக பக்கம் செல்லலாம் அப்படிங்கிற செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு. இப்படியான சூழ்நிலை இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில தாவேகா பிரிக்கக்கூடிய வாக்குகள் யாருடைய வாக்குகள்? 2016ஆம் ஆண்டு திமுக 2வது முறை அரியணை ஏற முடியாமல் போனதற்கு மக்கள் நல கூட்டணியுடைய பங்கு மிக முக்கியமான ஒரு பங்கு. அவங்க பிரிச்ச வாக்குகள் தான் திமுகவை வந்து தோல்வி முகத்துக்கு கொண்டு சென்றுச்சு. இப்போ வந்து மக்கள் நல கூட்டணியை உருவாக்கிய அத்தனை கட்சியுமே இப்போ திமுக இருந்துட்டு இருக்காங்க. அது 2வது விஷயம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ தாவேகாவை பொறுத்த வரைக்கும் பிரிக்கக்கூடிய வாக்குகள் இளைஞர்கள் பட்டாளம் தான் விஜய் பின்னால அதிக அளவில் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா இளைஞர்கள் பட்டாளம் அப்படிங்கும் போது எல்லா கட்சியிலையும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அங்க இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ அதிமுக திமுக பாஜக நாம் தமிழர் வேறுபாடு இல்லாமல் பாறுபாடு இல்லாமல் இளைஞர்கள் இருப்பாங்க. இந்த இளைஞர்கள் வாக்கு பெருமளவு விஜய்க்கு போறது. எதுக்கு இளைஞர்கள் வாக்கு பெருமளவு விஜய்க்கு அப்படின்னா இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்று சிந்தனை மாற்று அரசியல் வேண்டும் அப்படிங்கிற மனநிலை தான் அதிக அளவில் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா இந்த அதிமுக திமுக போன்ற கட்சிகள் தொடர்ச்சியாக ஆட்சி செய்தாலும் எங்களுக்கு ஒரு இது கிடைத்திருக்கிறதா, நாங்க படிச்சு முடிச்சோன்னா உரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்கிறதா, வேலை கிடைச்சிருக்கிறதா, பல நிறுவனங்கள் இங்க கொண்டு வரப்பட்டிருக்கிறதா, எங்களுடைய குடும்ப பொருளாதாரம் மேம்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறது தான் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இங்க திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் எதுவுமே செய்யல அப்படிங்கிற பதில்களும் இருந்துட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்கள் பட்டாலும் விஜய் பின்னாடி போவாங்க. இந்த இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக கட்சி பேதம் இல்லாமல் இந்த இளைஞர்கள் வாக்கு பிரியும் புதிய தலைமுறை வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் டார்கெட் பண்ணக்கூடிய வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையினர் வாக்காளர்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் விஜய்க்கு பிரிவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு. இந்த கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் யாருடைய ஓட்டு வங்கியாக தமிழகத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் பார்க்கணும். அதிமுகவுக்கு கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியருடைய வாக்கு சதவீதம் இருந்தாலும் பாஜக கூட்டணி என்பதன் மூலமாக அந்த பக்கம் செல்வதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இந்த சிறுபான்மையினர் வாக்குகளை திமுக கூட்டணி தான் கடந்த தேர்தல் மூலமாக தொடர்ச்சியாகவே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதிமுகவுக்கு பெருமளவு செல்லல. இப்படியான ஒரு சூழ்நிலையில இந்த கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் வாக்கு அப்ப விஜய்க்கு போறது அப்படின்னா எந்த கட்சியுடைய வாக்கு வங்கி சரிவை சந்திக்க போறது? திமுக கூட்டணியுடைய வாக்கு வங்கி சரிவை சந்திக்க போறது அப்படின்னு எடுக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ திருமாவளவன் வந்து திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா தலித் சமுதாய மக்களுடைய வாக்குகளை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் அதிக அளவு விஜய் பின்னாடி இருக்காங்க. இதை அடிப்படையாக வச்சுதான் திருமாவளவன் செல்லக்கூடிய மேடைகள்லாம் முழங்கிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா நடிகர்கள் பின்னாடி செல்லக்கூடிய இளைஞர்கள் எனக்கு தேவை கிடையாது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்போ நடிகர்கள் பின்னாடி செல்லக்கூடிய இளைஞர்கள் தேவை கிடையாது அப்படின்னா அப்போ சிறுத்தைகள்ல இருக்கக்கூடிய கட்சிகள் அங்க இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் விஜய் பின்னாடி போறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்கு சதவீதம் குறைய போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய் பிரிக்கக்கூடிய வாக்கள் பெருமளவு அதிமுக பாஜகவை தாண்டி பாஜகவுக்கு கிறிஸ்தவர்கள் இஸ்லாமிய ஓட்டு கிடையாது, அதிமுகவுக்கு குறைந்த அளவு தான் இருந்துட்டு இருக்கு. அப்போ முழுக்க திமுகவுக்கு தான் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார். அப்போ விஜய் வந்து இந்த தேர்தலில் சாதாரணமாக நாம கணக்கிட முடியாது. விஜய் தனித்து போட்டியிட்டால் திமுக கூட்டணிக்கு பெரிய அளவுல ஒரு பாதிப்பு ஏற்படும். திருமாவளவன் அவர்களை எடுத்துக்கிட்டாலும் திமுக கூட்டணியில தொடர்வாரா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருந்துட்டு இருக்கு. நேற்று கூட ஒரு டிவியில விவாதம் போய்கிட்டு இருக்கு. அந்த விவாதத்துல கூட தாவேகா விஜய் அவர்களை கட்சி ஆரம்பிக்க சொல்லி அனுப்பி வைத்தவரே காங்கிரஸ் கட்சியுடைய ராகுல் காந்தி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி அங்க அழுத்த திருத்தமா பேசுறாங்க. ஏற்கனவே கடந்த காலத்திலையும் இது சொல்லப்பட்டது. இது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ராகுல் காந்தி தான் நீங்க தமிழ்நாடு ஒரு தனி கட்சி ஆரம்பிங்க, தனி கட்சி ஆரம்பிச்சு உங்களை ப்ரூஃப் பண்ணுங்க அப்படிங்கிற கருத்துக்களை சொல்லி அனுப்பிச்சு வைச்சார் அப்படின்னா செய்திகள் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ விஜய் அவர்கள் ஒரு மாச காட்டுறாங்க, பெரிய அளவுல தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை காமிக்கிறாங்க. அவர் போடக்கூடிய கூட்டங்கள்ல மாநாடுகள்ல அதிக அளவுல மக்கள் கூடுறாங்க அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும் போது
காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த தொகுதிகள் திமுக கொடுக்கலைன்னா காங்கிரஸே திமுக கூட்டணியில் தொடருமா அப்படிங்கிற கேள்விகள் இருந்துட்டு இருக்கு. அப்போ என்னன்னா இப்ப இருக்கக்கூடிய திமுக கூட்டணி 2026ஆம் ஆண்டு தேர்தல் வரைக்கும் இந்த கூட்டணி தொடருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த பக்கம் இருக்கிறது. அந்த பக்கத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இதோடு நின்று விட போவதில்லை. பல கட்சிகள் அங்கு இணைய போறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு எப்போ பேசும், ஓரளவுக்கு உண்மையாக இருக்கும் அப்படின்னா இந்த கருத்து கணிப்புகள் அலையன்ஸ் எல்லாம் உருவான பிறகு, இது இத்தனை அலையன்ஸ் உருவாகி இருக்கிறது, இந்தந்த கட்சிகள் எல்லாம் இந்த கூட்டணியில் இருக்காங்க, கூட்டணி அப்படிங்கிறது இறுதி செய்யப்பட்டு விட்டது. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்சிகள் எந்த மாதிரியான பிரச்சாரங்களை எடுக்கிறாங்க, மக்கள் மத்தியில் எப்படி பிரதிபலிக்கிறது அப்படிங்கிற அடிப்படையிலான கருத்து கணிப்புகளை பொறுத்த வரைக்கும் தான் ஒரு முழுமையான ஒரு கருத்து கணிப்பாக, குறைந்தது ஒரு 80-90% உண்மையான ஒரு கருத்து கணிப்பாக, தேர்தல் ரிசல்ட்டுக்கு ஒத்து வரக்கூடிய ஒரு கருத்து கணிப்பாக இருக்கும். இப்ப எடுக்கக்கூடிய கருத்து கணிப்புகளை பொறுத்த வரைக்கும் கருத்து கணிப்பு ஒரு சாதாரணமாக நம்ம கடந்து செல்லக்கூடிய ஒரு கருத்து கணிப்பாக தான் பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் தான் இந்த இந்தியா டுடே தெரிவித்த கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் அவங்க பிரீஃபா எதுவுமே தெரிவிக்கல. மாவட்டம் தோறும் எடுத்தாங்களா, இல்ல சட்டமன்ற தொகுதிகள் தோறும் எடுத்தாங்களா, எத்தனை ஆயிரம் லட்சம் பேர்ட்ட எடுத்தாங்க, என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டது, டீப்பா டெப்தா அங்கு சர்வே எடுக்கப்பட்டதா அப்படிங்கிற செய்திகளும் கிடையாது. அப்போ பாத்தீங்கன்னா இது மேலோட்டமான ஒரு கருத்து கணிப்பு அப்படின்னு தான் பார்க்க முடியும். என்னுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் பாஜக அதிமுக கூட்டணி நாளுக்கு நாள் இன்னும் ஸ்ட்ராங் ஆக போகிறது, திமுகவுக்கு சவால் விட போகிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ சுப்ரீம் கோர்ட்ல தற்காலிக தடை போட்டிருக்கக்கூடிய டாஸ்மாக் விவகாரம், இந்த தற்காலிக தடை நீங்கும் போது என்ன நடக்க போகிறது, திமுகவை முழுமையாக அரசியல் வேலை செய்வதற்கு ஏற்ற வகையில் இந்த வழக்கு செல்ல போகிறதா அல்லது விபரீதமான விளைவுகளை அங்கு ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துட்டு இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா, கட்சியில இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி, ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு அமைச்சர் ஏதாவது ஒரு தவறு செய்து விட்டாங்க, தண்டிக்கப்படுறாங்க, குற்றவாளி ஆக்கப்படுறாங்க அப்படின்னா அதன் மீது முதல்வர் உரிய நடவடிக்கை உடனடியாக எடுத்து கரைபடியல அப்படிங்கிறத மக்களுக்கு உணர்த்த முடியும். எங்க மேல எந்த எதுவும் கிடையாது, இந்த மாதிரி ஒரு தவறு செய்தாங்க, சோ நாம கட்சியில இருந்து நீக்கிட்டோம் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்க முடியும். இப்ப செந்தில் பாலாஜி விவகாரத்தில் கூட தாமதத்திற்கு பிறகு அவர் அமைச்சர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டார். பொன்முடி அவர்கள் கூட தாமதத்துக்கு பிறகு அமைச்சர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டாங்க, கட்சி பதவியிலிருந்து தூக்கப்பட்டாங்க. இப்படி நடவடிக்கைகள் எடுத்து மக்கள் மன்றத்தில் கட்சி மீது ஆட்சி மீது எந்த கரையும் கிடையாது, களங்கமும் கிடையாதுன்னு ப்ரூவ் பண்ண முடியும். ஆனா பாத்தீங்கன்னா இப்ப இந்த டாஸ்மாக் விவகாரத்துல பேசக்கூடிய அத்தனை நபர்களும் முன்வைக்கக்கூடியது முதல்வர் குடும்ப உறுப்பினர்களே இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஈடியுடைய டார்கெட் முதல்வர் குடும்பம் தான். இந்த 1000 கோடி ரூபாய் விவகாரம் அப்படிங்கிறது 1000 கோடி ரூபாய் கிடையாது, பல லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கிறது. ஈடியை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல பின்வாங்க மாட்டாங்க. எப்படி செந்தில் பாலாஜி விவகாரத்தில் ஈடி ரைடுக்கு செல்லும் போது ஈடி அதிகாரிகள் தாக்கப்பட்டு பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தப்பட்டாலும் இறுதியில் பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு ஓராண்டுக்கு மேலாக சிறையில் வைக்கப்பட்டாங்க. அப்ப ஈடியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துல ஈடிக்கு பின்னடைவு ஏற்படுகிறது அல்லது ஈடிக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க அப்படின்னா ஈடி அசூர வேகத்துல தொடர்ச்சியாக பாய்வாங்க. என்ன காரணம் அப்படின்னா ஒரு மத்திய ஆர்கனைசேஷன், மத்திய டிபார்ட்மெண்ட் ஈடியை பொறுத்த வரைக்கும் அப்போ பாத்தீங்கன்னா சாதாரணமா கடந்து போக மாட்டாங்க. ஈடிக்கே விடுக்கப்பட்ட ஒரு சவாலாகத்தான் பார்ப்பாங்க. இப்ப சுப்ரீம் கோர்ட்ல தற்காலிக தடை அப்படிங்கிறது ஈடிக்கு ஒரு அவகாசம் கிடைச்சிருக்கிறது அப்படின்னா நாம பார்க்க முடியும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஈடியை பொறுத்த வரைக்கும் இதன் மூலமாக இவங்க ஆதாரத்தை அழிச்சிருவாங்க, ஈடி கையில் ஆதாரம் இல்லை அப்படின்னு கிடையாது. ஈடி ஒரு ரைடுக்கு இறங்குகிறது அப்படின்னா அவங்க கையில முன்கூட்டியே எல்லா ஆதாரங்களையும், எல்லா விஷயங்களையும், எல்லா டாக்குமெண்ட்களையும் கையில எடுத்து விட்டு அதன் பிறகு இது சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறதுக்காக தான் ரைடே செல்வாங்க. ஏன்னா ஒரு பெரிய புள்ளியை டார்கெட் பண்ணி உள்ள இறங்கும் போது சாதாரணமாக இறங்க முடியாது. ஒரு சாதாரண குடிமகன், ஒரு சாதாரண வாக்காளர் அப்படின்னா ஈடி உடனே இறங்கலாம், உடனே எல்லாத்தையும் எடுக்கலாம். ஆனா ஒரு முக்கியமான ஒரு அதிகார மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளி இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கும் போது ஈடி தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான ஆதாரங்கள் இல்லாமல் களத்தில் இறங்க மாட்டாங்க. இது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசுடைய ஒரு டிபார்ட்மெண்ட் டாஸ்மாக் அப்படிங்கிறது. அப்போ பாத்தீங்கன்னா இதுல அரசியல் சார்புடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி தலைமை மட்டத்திலையும் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கும்போது ஈடியை பொறுத்தவரைக்கும் அவ்வளவு சாதாரணமா அசால்ட்டா இதுல இறங்கி இருக்க மாட்டாங்க. அப்போ ஆதாரங்கள் எல்லாமே முன்கூட்டியே இவங்க ஈடியுடைய கையில, அமலாக்கத்துறையுடைய கையில இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா இதே மிகப்பெரிய ஒரு பூதமாக முன்னாடி திமுகவுக்கு நிற்க போறது அப்படின்னா கருத்துக்கள்லாம் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா இதே 2026 திமுகவை முழுமையாக வேலை செய்வதற்கு
ஒரு வழிவகையை ஏற்படுத்தி கொடுக்குமா? அல்லது திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்மாக் விவகாரம் தான் டெல்லியில எப்படி அரவிந்த் கெஜ்ரிவாலை வீழ்த்தியதோ அதே போல திமுகவை வீழ்த்த போகிறதா அப்படின்னா ரெண்டு மிக முக்கியமான கேள்விகள் இங்க இருந்துட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இறுதியா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சர்வேயை பொறுத்த வரைக்கும் இப்ப எடுக்கப்பட்ட சர்வே தற்போதைய நிலையில ஓரளவுக்கு ஒத்து போனாலும், ஆனால் தேர்தல் களத்துல இறுதி கட்ட ஒரு கணிப்பாக பார்க்க முடியாது. இன்னும் ஓரிரு நாட்கள்லயே இந்த சர்வேக்கு எதிரான கருத்துக்கள், எதிரான விஷயங்கள் தமிழ்நாட்டில் நிலவ போகிறது, அரசியல் களத்துல திருப்பங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத நாம உறுதியா சொல்ல முடியும். ஓகே, அரவிந்த் கெஜ்ரிவால் 100 கோடியில மாட்டின மாதிரி இங்க 1000 கோடியில சிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் தென்படுது. 1000 கோடி அப்படிங்கிறது அமலாக்கத்துறையால் சொல்லப்பட்ட தொகை. ஆனா பல லட்சம் கோடி அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணக்கூடிய தொகை. அதாவது வந்து பாத்தீங்கன்னா டாஸ்மாக்ல வந்து தமிழகம் சம்பந்தப்பட்ட குடிமகன்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இதுல 4 ஆண்டுகள்ல எத்தனை கோடி அப்படிங்கும் போது லட்சம் கோடி கிட்ட நெருக்குகிறது அப்படிங்கிறதா இங்க ஜேர்னலிஸ்டாக இருக்கட்டும், பொலிட்டிக்கல் அனலிஸ்டாக இருக்கட்டும், எல்லாருமே முன்வைக்கக்கூடிய ஒரு கால்குலேஷன். அப்ப பாத்தீங்கன்னா லட்சம் கோடிகள் அப்படிங்கும் போது இதை வந்து சாதாரணமா கடந்து போக மாட்டாங்க. மத்திய அரசாங்கமும் இதை சாதாரணமா கடந்து போக மாட்டாங்க, ஒரு அமலாக்கத்துறையும் சாதாரணமா கடந்து போக மாட்டாங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப நிதி ஆயோக் கூட்டம் முடிந்த பிறகு நிதி ஆயோக் சிஇஓ சுப்பிரமணியம் அவர்களை பொறுத்த வரைக்கும் உலக அரங்கில் இந்தியா ஜப்பானை பின்னுக்கு தள்ளி 4வது பொருளாதார நாடாக உயர்ந்து நிற்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இப்படி இந்தியா வளர்ச்சி பாதையில மேல் நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில லட்சக்கணக்கான கோடி ரூபாய் முறைகேடு ஊழல் செய்யப்படுகிறது அப்படின்னா இந்தியாவுடைய வளர்ச்சிக்கே இது தடை போடக்கூடிய ஒரு நிகழ்வு தான். இந்தியா அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வருமானம் அங்கு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ பாத்தீங்கன்னா இது இந்தியாவுக்கே விடுக்கப்பட்ட ஒரு சவால் அப்படின்னு தான் பார்க்க முடியும். அப்போ ஒரு மத்திய அரசாங்கத்துடைய ஒரு துறையாக இருக்கக்கூடிய இடியை பொறுத்த வரைக்கும் இதை சாதாரணமாக விட மாட்டாங்க. அப்போ இது பெரிய விளைவுகளை, பாதிப்புகளை, இதில் சம்பந்தப்பட்டவர்கள், இல்லை யார் யாரெல்லாம் முறைகேடுகளில் ஊழல்களில் ஈடுபட்டாங்களோ அவர்கள் எல்லாமே தண்டிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. பல விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.